ஆண்டவர் காயனிடத்தில், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? காயன், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தாய், உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்று சொல்லுகிறார். தொடக்க நூல் புத்தகம் 4வது அதிகாரம் 6-7 இறை வார்த்தைகளில் காயினுடைய முகம் வாடியிருக்கிறது, சிவந்து போயிருக்கிறது. அவன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறான். அவனிடத்தில் கோபமும் பொறாமையும் மேலோங்கி காணப்படுகிறது. நம்மிடத்தில் கூட பொறாமை என்கிற குணம் இருக்கிறதா? கோபம் என்கிற குணம் இருக்கிறதா? பிறர் சொத்தின் மீது, பிறனுடைய செல்வங்களின் மீது, பொருளின் மீது மோகம் கொள்ளுகிறவர்களாக, ஆசை கொள்ளுகிறவர்களாக, பேராசைப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னிடத்திலிருந்து அந்த கோப குணத்தை வெளியேற்றிவிடு. என்னிடத்தில் இருக்கிற பொறாமை குணம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய பார்வையில் நான் நிம்மதியோடு, மனமகிழ்ச்சியோடு, ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டியவனாய் இருக்கிறேன். இதோ காயினுக்கு நீ சொன்ன அந்த கட்டளைகளை என் உள்ளத்தில் நான் ஏற்று கடைபிடிக்க அருள் தாரும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும். உன் கோபத்தை, உன் பொறாமை குணத்தை, உன் பேராசையை நீ அடக்கி ஆள வேண்டும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அதற்கு ஆண்டவருடைய அருளும், ஆண்டவருடைய இரக்கமும், அவருடைய ஆசீரும் அவசியம். அந்த ஆசீரை இன்று நீ நிறைவாய் பெற்றுக்கொள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்தருள்வாய் இறை மகனே, தந்தருள்வாய் தரிசனமே. எழுந்தருள்வாய் இறை மகனே, தந்தருள்வாய் தரிசனமே. தந்தையின் அன்பை தரணிக்கு தந்தவா, தன்னிகரில்லா தூயவரே. எழுந்தருள்வாய் இறை மகனே,